ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 8ஆம் வகுப்பு தமிழர் இசைக்கருவிகள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இது குரூப் 4 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான தலைப்பு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு முழவு, முரசு. நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு யாழ், வீணை. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு குழல், சங்கு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு சாளரா, சேக்கண்டி. இந்த கொஷின் ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமானது பார்த்துக்கோங்க. 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்த குடமுழா. இதனை பஞ்சமகா சப்தம் என்றும் அழைப்பர். இந்த கொஷினும் ஆல்ரெடி கேட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. குழல் இனிது, யாழ் இனிது என்பதம்